இருக்கீங்களா? வாப்பா கத்திரு வந்து உட்காரியா? இல்லைம்மா இருக்கட்டும், வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேம்மா. அப்படியா? சரி சரி. ஹோட்டலுக்கு எப்போ போகிறதா இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு தான் போகலான்னு இருக்கேன். சரிப்பா சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா நீ சொல்ல சொல்ல கேட்காம பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டேனேன்னு என் மேலே உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்காயா? ஏம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தாம்மா. சரியா சரியா, நீ போயிட்டு வா. மேற்படி என்ன ஆகணுமோ அதை நான் பார்த்து பேசிக்கிறேன். சரிம்மா. அடடே ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? அடடே வாடி கார்த்திகா, வரேன்னு சொல்ல கூட இல்லை, திடீர்னு வந்து நிற்கிறவ. ஏம்மா எல்லாம் காரணமாக தான். என்னக்கா நேற்று நைட்டு தான் கிளம்புனேன், இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்குலாம் வந்துட்டேன். எல்லாம் நல்ல விஷயமா தான்டா. சரி சரி, என்ன விஷயமா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன். நான் ஒரு முக்கியமான சோழியாக போயிட்டு இருக்கேன். இல்லடா நீயும் இருந்து பார்த்து உனக்கு சம்மந்தமா இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஏக்கா எனக்கு அவசரமான ஒரு சோழி இருக்கு, நீ எதா இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்க. சரி தம்பி, அப்படி போயிட்டு வா, நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன். பைக்கை பார்த்து பொறுமையாக ஓட்டிட்டு போ. அடியே கார்த்திகா இங்க வாடி. என்ன ஆச்சுடி இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நின்று ஒரு முக்கியமான விஷயங்கிற? எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா, முதல்ல இதை புடி. என்னடி இது? திறந்து பாருமா. 3 போட்டோவையும் பாரு. என்னடி ஒரே பொண்ணு போட்டோவா இருக்கு? ஆமாம்மா நம்ம தம்பிக்கு தான். 3 பொண்ணு நல்ல பணக்கார வீட்டு சம்பந்தம். நீ நானும் நம்ம தம்பிக்கு பொண்ணு கொடுக்க லைன் நினைக்கிறாங்க. நான் எல்லா விஷயமும் பேசிட்டேன். இந்த 3 பொண்ணுல உனக்கும் தம்பிக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதையே பேசி முடிச்சிருவோம். என்ன காட்டுல என்ன பேசிட்டு இருக்க? நம்ம நெசந்தாமா 3 பொண்ணும் நம்ம தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் இனி பொண்ணுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணணும். நீ சொல்லு, அந்த பொண்ணையே நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஏண்டி நம்ம முதல்ல இருக்க பொண்ணு தானே எனக்கு முடிச்சிருந்துச்சு. நானும் அவளை தான் நினச்சேன். அவள் தாம இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வருவா. ரொம்ப அழகு லட்சணம், கோயம்புத்தூரில் படிச்சிருக்கா. இங்கே ஆனால் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கா. வேலை வெட்டிக்கு போகிறது போகாது எல்லாம் ஓம் இருப்போன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கோடீஸ்வர வீட்டு சம்பந்தமா. இவளையே பேசி முடிச்சிடுறேன். சரிதானே? அடியே கார்த்திகா என்ன ஆச்சுடி உனக்கு? எதுக்கு இப்போ அவசர அவசரமாக உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்து நிற்க? நம்ம தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பேசி முடிச்சு வச்சிருக்கோம்ல. எது அந்த செங்கல் சுமட்டு எப்படா உடஞ்சு பண்டையில் விழுவும் தெரியாமல் இருந்துச்சு. அந்த வீட்டில் நிற்க வச்சு ஒரு பொண்ணை பார்த்தோமே அதுவா? ஏண்டி பழைய காலத்து வீடுனா அப்படி தாண்டி இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்க? ஏம்மா 4 பேர் சேர்ந்து போய் நின்று நிற்க இடம் இல்லை அந்த வீட்டில், அதெல்லாம் ஒரு வீடு போய் பொண்ணு பார்க்கணுங்கிற? ஏண்டி அது அவங்க வீடு இல்லடி, அவங்க மாமா வீடு. அவங்க அக்காலும் மாமனும் அங்கே இருக்கவாசி அவங்க வந்தா. அவங்க வீடு கிராமத்தில் இருக்கான். இது வச்சு பரவாயில்ல, ஏதோ கட்டடமும் செங்கலும் இடிஞ்சு விழுவாமல் இருக்கு. அவங்க வீடு வெறும் குடிசை வீடா. அந்த வீட்டில் போய் நம்மளை சம்மந்தம் பண்ண சொல்றியா? ஏண்டி அதெல்லாம் அவங்க பையன் மருமகளும் நல்லா தானே வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் சரிதான், பக்கத்துலேயே புது வீடெல்லாம் இருக்கா. அது மருமக சம்பாத்தியத்தில் கட்டின வீடு போல, இல்லை அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்ததான்னு தெரியல. இவங்க அந்த பழைய குடிசை வீட்டில் தான் இருக்காங்களாம். அடி இப்போ என்னதான் சொல்ல வர? ஏம்மா நான் நல்லா யோசிச்சிட்டேம்மா, அந்த வீடெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நம்ம தகுதி என்ன, நம்ம தராதாரம் என்ன, போயும் ஒரு மண் குடிசை வீட்டிலேயே போய் சம்மந்தம் பண்ணுறது? நம்ம மரியாதை என்ன ஆகுறது? ஏதோ அப்பா சொன்னார், அதனால் நம்ம போய் பார்த்தோம். பார்த்துட்டு வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு மேற்கொண்டு அதெல்லாம் பேசி கீசி வச்சிடாத சொல்லிட்டேன். இன்றைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், போக போக அங்கே நொட்டை இங்கே நொல்லன்னு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டிலேருந்து 5 பவுனுக்கு மேலே தேராது. அதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு சரி வருமா? ஊரில் 4 பேர் கேட்டால் 5 பவுன் போட்டால் கட்டிட்டு வந்தீங்கன்னு காரி துப்புவாங்கம்மா. நம்ம என்ன சாதாரண குடும்பமா? K2 பிரியாணி சென்டர் ஓனருமா. நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி தராதான் தெரியாமல் சம்மந்தம் பண்ணால் 4 பேர் நம்ம கூட யார் கான்ட்ராக்ட் வச்சுக்கோ, யார் பிஸ்னஸ் டீல் பண்ணுவா? ஏண்டி இதெல்லாம் வச்சாடி பிஸ்னஸ் செய்வாங்க? ஆமாம்மா உனக்கு விவரமே தெரிய மாட்டேங்குது. பெரிய இடம் பெரிய இடத்தோட தான் சேரணும், இப்படி சல்லி இடம்லாம் சேரக்கூடாது. இப்படி குடிசை வீட்டிலலாம் சம்மந்தம் பண்ணுறோன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனி பேர் என்ன ஆகுறது, நம்ம ஹோட்டல் ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? இது நம்ம தொழிலே பாதிச்சிருமே. அடி என்ன நீ சொல்கிற? இந்த தொழிலில் தானே அடி நம்மளை இம்புட்டு தூரம் உயர்த்தி கூட்டிகிட்டு வந்தது. என் புருஷனோட இம்புட்டு வருஷம் உழைப்பு பாத்தியா? அப்பாவோட மொத்த உழைப்பு இந்த பிஸ்னஸில் தான் இருக்குது. இந்த பிஸ்னஸே இல்லாமல் போயிடும். நீ இந்த இடத்துலலாம் சம்மந்தம் பண்ணனா அப்படி தான் நான் சொல்லுவேன். பார்த்துக்க, இதுக்கு மேலே இங்கே சம்மந்தம் பண்ணலாமா வேணாமா நீ தான் முடிவெடுக்கணும். இல்லடி இதெல்லாம் நம்ம தொழிலை பாதிக்கணும்னு எனக்கு தெரியாதே. இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது. சரி நம்ம இந்த சம்மந்தத்தை இதோட விட்டுருவான். எதுக்கு உங்கள் அப்பா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிவிடுவான். நீ இந்த 3 பொண்ணுலேயும் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிரு. சரிம்மா. ஏம்மா அப்பா வந்தாலும் நீயே பேசி புரிய வச்சு இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்ல வச்சிரு. சரி அவருக்கும் எல்லாம் தெரியுமில்ல, பிஸ்னஸை பற்றி அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவரே பார்த்து நல்ல முடிவாக எடுப்பார். இன்னைக்கு சாயங்காலம் மனுஷன் வந்துடுவார். வந்தானே அவரை விட்டே பொண்ணு வீட்டில் பேச சொல்லிடுறேன். சரிம்மா உன் தம்பி வந்தானே இந்த 3 பொண்ணில் எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கேளு, பிறகு பொண்ணு வீட்டில் பேசிக்குவோம். சரி. எப்பாடா இப்போதான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அம்மா வேணாம் அந்த சம்மந்தம்ட்டாங்க. இந்த 3 பொண்ணில் ஒரு பொண்ணையே நம்ம கதிரவனுக்கு பேசி முடிச்சிடலாம். இந்த ஒன்றும் இல்லாம குடும்பத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை இல்லை, நின்ன தலையடிக்கிற குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணி என் தம்பி வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கணும். நமக்கு இதெல்லாம் தேவையா?
நம்ம எப்படிப்பட்ட குடும்பம். ஏன்டா கதிரு, நீ நெசமாவா சொல்ற? அன்னைக்கு நம்ம கோயில்ல பார்த்த பொண்ணையா நீ நேர்ல பார்த்த? அந்த பொண்ணையா நீங்க பொண்ணு பார்க்க போனீங்க? அடே வாயை கொஞ்சம் மூடுடா. ஊர்ல இருக்க கொசுவெல்லாம் உன் வாய்க்குள்ள பூந்துற போகுது. டேய் உண்மையை சொல்லுடா, நல்லா பாத்தியா அந்த பொண்ணு தானா? ஆமா, அவளை பார்த்தது மட்டும் இல்லாம அவ ஜாதகமே இப்ப என் கையில. அவ பேரு முல்லை, வயசு 23, 2 ஊர் தள்ளி தான் இருக்கா. தினைக்கும் காலேஜுக்கு பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு இருக்கா. அவள் பிகாம் முடிச்சு எம்பிஏ பண்ணிட்டு இருக்கா. 2வது வருஷம் போயிட்டு இருக்கு. வருஷ படிப்பு முடிஞ்சோடனே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். வேற என்ன தகவல் வேணும்? அடே உனக்கு கண்டிப்பா எங்கேயோ மச்சம் இருக்குடா. இல்லைன்னா நீ பார்த்து விரும்பின பொண்ணையே உங்க வீட்டுல ஒன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லுவாங்களா? நீ இதுக்கெல்லாம் எனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏண்டா இதுல நீ என்ன பண்ண? நன்றி வேணும்ல? நன்றி. அடே அன்னைக்கு சும்மா என்ன எங்க ஏரியாவுக்கு பார்க்க வந்த உடனே நான் தானே கோயில் களைச்சிட்டு போனேன். அப்போதானே அந்த சிஸ்டரை நீ பார்த்த. அட ஆமா. என்னதான் இன்னைக்கு நீயும் சிஸ்டர் சேர போறீங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அப்படியே எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணுடா. இன்னொரு உதவியா? என்னன்னு சொல்லி தொலை. டேய் எப்படிடா ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர் போய் கேட்கறது? இதாவது ஐடியா கொடுமாப்ல. நான் என்ன அந்த ஃபோனில் பேசி கடலையை போட போகிறேன். என்னம்மா நல்லா இருக்கே 2 வார்த்தை கேட்க போகிறேன். சும்மா ஒரு நம்பர் வாங்கி கூட. நீனு சரி வா, முடியுதான்னு பார்ப்போம். மணி என்ன ஆகுது? மணி 5 இருக்கும்டா. அப்போ கிளம்பு, கரெக்டாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் எல்லாம் இந்த நேரத்துக்கு தான் தண்ணி பிடிப்பாங்க. எப்படியும் அங்கே முல்லை வீட்டில் இருந்து யாராவது தண்ணி பிடிக்க வருவாங்க. அவங்கள்ட்ட வேணா கேட்டு பார்ப்போம். சரி சரி. ரொம்ப வலியாதுடா, வா போவோம். பைக்கு அதான் அங்கேயே இருக்கட்டும். பைக்கில் போனாலும் சரி வராது, வா. ஒன்னு வீட்ல ரெடி, நானே எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னேன். எதுக்கு இப்ப வந்து நிக்கிறவ? ஏக்கோ வந்து எனக்கு கொஞ்சம் பேச துணையா இருக்கும். 2 குடம் இருக்கு, ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? சும்மா வீட்டுல தண்டமா உட்காந்துக்கிட்டு கிழவிக்கு மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி உங்களோட காத்தாட 2 நாள் நடந்து வந்தா நல்லா தானே இருக்கு. சரிடி சரிடி, பார்த்து பத்திரமா தூக்க கொடுத்த. சரி சரி. ஏங்கா முள்ளைய பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஒன்னும் சேதியை காணமேக்கா. ஆமாண்டி, நானும் அதே யோசனையில தான் இருக்கேன். மாமாட்ட கூட சொன்னேன், நம்மளா போனா நல்லா இருக்காது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வரணும், பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த பெரிய மனுஷரும் ஊர்ல இருந்து வரலையா? அவர் வந்தாலும் அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து சொல்ல முடியும். ஆனாக்கா மாப்பிள்ளைக்கு என்னமோ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு? அட ஒத்த ரசம் வாடி. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் கிணத்து தண்ணி எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளை பொண்ணுன்னு ஏதோ கல்யாண பேச்சு பேசுற மாதிரி இருக்கு? ஆமண்டி ஒத்த ரோசா, நம்ம முல்லைக்கு தான், மல்லிகாக்கா தங்கச்சிக்கு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அட ஆமா, முல்லைய பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தகவல் வந்துருச்சா? இல்லடி, அதான் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்ல தகவலா தான் இருக்கும். முல்லைய பார்த்துட்டு யாருக்காவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் முல்லைய பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏங்கா மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடமாமே கேள்விப்பட்டேன். ஆமாம்டி, நல்ல பெரிய இடமா? எனக்கே தெரியாது, என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. நல்ல பெரிய இடம், நம்ம ஊர்லயே 10-12 பிரியாணி கடை இருக்குன்னு. ஆமா ஆமா, இனிமே நம்மளாம் பிரியாணி வேணும்னா ஃப்ரீயாவே முல்லை கடைக்கு போனா சாப்பிடலாம். ஆமா ஆமா, இந்த சம்மந்தத்தால யாருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது. ஓசியில பிரியாணி போட போறாங்க. நடந்தா சந்தோஷம் தாண்டி. ஆனா பதில் ஒன்றும் வரல, அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏக்கா குழப்பமே வேணாம், கண்டிப்பா இந்த சம்மந்தம் நல்லபடியா முடியும். மாப்பிள்ளைக்கு பொண்ணு அம்புட்டு பிடிச்சு போச்சு. நீ எப்படி சொல்ற? எனக்கு தோணுது அம்புட்டுதான். நீங்க வேணா பாருங்க, மாப்பிள்ளையே நம்மளை தேடி வருவாரு. முள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவாரு. அது மட்டும் நடந்தா எனக்கு என்னடி கவலை? அது ஒரு கவலை தான். அவளை மட்டும் நல்லபடியா கரை சேர்த்துட்டேன்னு வையேன், எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இந்த குடத்தை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வரேன், நீங்க மறு குடத்தை நிரப்பி வைங்க. சரி, நான் நிரப்பி வைக்க, நீ போயிட்டு வா. ஒத்த ரோசா வரட்டுமா? சரி சரி, பார்த்து போயிட்டு வா. நீ வேணா எடுத்துக்கிறியாடி? அவசரம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க முதல்ல எடுங்க, அடுத்து நான் எடுத்துக்கிறேன். சரி சரி. டேய், என்ன கூட்டிட்டு வந்து இம்புட்டு நேரம் ஆகுது, ஒருத்தரையும் காணோம். நெசமாவே இந்நேரத்துல தான் முல்லை வீட்டுல இருந்து தண்ணி பிடிக்க வருவாங்களா இல்லையா? சும்மா நேரத்தை கடத்தாத சொல்லிட்டேன். டேய் எனக்கு தெரியும்டா, அவங்க வீட்டுல இருந்து 1க்கு 2 பேர் இந்நேரத்துல தண்ணி பிடிக்க வருவாங்க. யாருக்கு? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்?
அந்த வீட்டிலேருந்து 2 பொம்பளை இருக்க வருவாங்க, அதான் எனக்கு தெரியும். பேசாம நான் உங்க வீட்லயே போய் கேட்டு வாங்கிடலாம் போல. போங்க சார், போய் கேளுங்க. நல்லா கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு வாங்க. உனக்கு போய் உதவலான்னு வந்தேன் பாரு. போடா, நான் போறேன். அவசரப்பட்டு கோவப்பட்டமா? டேய் டேய் நில்லுடா. என்ன வாச்சுக்காதடா, ஏதோ சந்தேகத்துல கேட்டுட்டேன். மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அடடே, அவங்க தான் முல்லை வீட்டுல எனக்கு இருந்தது. முல்லையோட சொந்தக்காரங்க தான் அவங்க. சரி சரி, நான் தான் சொன்னேன்ல, இவங்கள்ட்ட கேட்டு எப்படியாவது பேசி நம்பர் வாங்கிடு. கொடுத்தாலும் வாங்கவில்லை, என் கண்ணம் வேண்டும் என்றான். டேய் நானா? அப்புறம் என்ன நானா? உனக்கு வேணா நீ தான் போனோம். டேய் என்னடா நடப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, போய் கேளு. ஒன்றும் வேணும்னா கேளு, இல்லைன்னா விடு. சரி சரி, ஓவரா பேசாத, முல்லைக்காக கேக்குறேன். அடியாத்தி, இது முல்லைக்கு பார்த்த மாப்பிள்ளை ஆட்டம்ல இருக்கு. எதுக்கு இப்ப இங்க நிக்கிறாக? ஒருவேளை முல்லையோட பத்தி விசாரிக்க வந்திருப்பாங்களோ? நமக்கு எது கொம்பு, நம்ம பாட்டுக்கு போவோம். போடா போ, அவங்க போயிட போறாங்க, போ. ஏங்க யாருங்க நீங்க? சும்மா தண்ணி பிடிச்சிட்டு போற பொண்ணுகிட்ட குறுக்க மறைச்சு ஏங்க ஓங்கங்கிறீங்க? ஏங்க என்ன தெரியலையா? நல்லா தெரியுறீங்களே, கண்ணுக்கு முன்னாடி நின்னா தெரியாம. உங்களுக்கு எப்போதும் விளையாட்டு தான் நினைக்கேன். நான் தாங்க கதிரவன், உங்க வீட்டுக்கு முல்லைன்னு ஒரு பொண்ணு பார்க்க வந்தேன்ல, நான் தான். ஓஹோ, நீங்க தானே அது? ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல இல்ல, சும்மா இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்த்தேன், அதான் 2 வார்த்தை பேச வந்தேன். டேய் கேளுடா, அவங்க போறாங்க, சட்டுன்னு கேளு. ஏங்க ஒரு நிமிஷம். ஆஹா, மாப்பிள்ளைக்கு முல்லையை பிடிச்சி போச்சு போல, அதான் விடாம துரத்தி வந்துட்டு இருக்காரு. ஏங்க நில்லுங்க, உங்களை தான். சொல்லுங்க மாப்பிள்ள. அது ஒண்ணுமில்ல, அன்னைக்கு முல்லையை பார்த்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் அவ எங்கன்னு தெரியல, ஊருக்கு போயிட்டா போல. அதான் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஆஹா, மாப்பிள்ளைக்கு முல்லையே பிடிச்சி போச்சு. அக்கா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பொண்ணு நம்பரை கேட்குறீங்க? கேட்டோட கொடுத்துட முடியுமாப்பா? உங்க வீட்டுல இருந்து இன்னும் ஒன்றும் தகவல் வரலையே. அதெல்லாம் எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். எங்க அப்பா ஊர்ல இருந்து வரத்துக்கு தான் வெயிட்டிங். அது வரைக்கும் முல்லை எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் அவன் நம்பர் கேட்குறேன். தர முடியுமாக்கா? சரி, என்ன அக்கானை வேற கூப்பிட்டுட்டீங்க, என் தம்பி முறையில் ஆயிட்டீங்க, அதெல்லாம் தாரேன். உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? டெஸ்டா? 9லேருந்து திருப்பி சொல்லுங்க பாப்போம். 9 8 7 6 5 4 3 2 1 0. அம்பிட்டுதான் வரட்டுமா? ஏக்கா என்ன முல்லை நம்பரை சொல்லாம போறீங்க? அதான் உங்க வயால நீங்களே சொல்லிட்டீங்களே தம்பி, அதுதான் முல்லை நம்பரு. நான் வாரேன். அப்புறம் என்ன, முல்லை நம்பர் கிடைச்சிருச்சு. ஆமாண்டா, முல்லை நம்பர் கிடைச்சிருச்சு. சரி மச்சான், உனக்காக இம்புட்டு தூரம் நம்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, போற வழியில என்ன உங்க ஹோட்டல்ல ஒரு வாட்டி சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போ. ஏய் நண்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். பாய். பொண்ணு வந்தானே நம்மளை கழட்டி விட்டானே.